இந்த பக்கம் வந்தாலே கொலிக்குது மகனை இரு ஒரு நாள் இல்ல ஒரு நாள் ஒரு வழி பண்றேன். உன்னை கட்டுறதுக்கு தூக்க மாட்டி செத்துலாம் போல இருக்கு. செத்துரு, நான் யாரதான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். குடும்பம் உங்களை பேசுற பேச்சாது என்னடி பேசுற நீ? அப்படிதான் பேசுறேன், நீ என்ன கம்மியா பேசுற? இதெல்லாம் சரிப்பட்டு வராது, இதெல்லாம் சரிப்பட்டு வரவே வராது. ஐயோ அப்படிதான் பேசுறேன், என்ன வீட்டு வேலை செய்ய முடியாதியா? சண்டை பாக்கலாம் இரு. அப்ப நான் என்னத்துக்கு உனக்கு வச்சு கொட்டணும்? உங்க அம்மா வீட்டுக்கு போடியா? ஏன் கட்டணும் வந்தல கடைசிக்கு நீ தான் வச்சு காப்பாத்தணும். இந்த ததிரம் பூச்சியை கட்டி தினம் தினம் ரோதனை ஆகுது. நோ என்ன பிரச்சனை? ஏன்பா கல்யாணம்னு எதுக்குப்பா பண்றோம்? வீட்டை பாத்துக்கோ, சமையல் செய்யணும் தானே நம்ம கல்யாணம் பண்ணி வரோம். ஆமா, இது வரைக்கும்பா ஒரு காப்பி கூட போட்டுறது இல்லப்பா. ஃபுல்லா என்னையே வேலை வாங்கியிருந்தா. உனக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது? இவ்வளவு கல்யாணம் பண்ணி 10 வருஷம் ஆகுதுப்பா. 10 வருஷமா பேசாத வாயி இப்ப மட்டும் எதுக்கு பேசுது? கேளுங்க, நல்லா கேளுங்க. இந்த ஆளை உரைக்கிற மாதிரி அப்பாவது உரைக்குதா பாக்கலாம். ஹாய் பேசாத. என் ஃப்ரெண்டு இது வரைக்கும் அவன் பொண்டாட்டி செஞ்சு சமையல் தான் எத்தனை தெரியுமா உனக்கு? உன் ஃப்ரெண்டுக்கு அதெல்லாம் இங்கெல்லாம் பேசாத, நான் சமைக்க முடியாது, வேலைக்கு ஆள் வை. ஏன்பா சமைக்கிறதுமா ஆள் வைப்பாங்க, நான் வாங்குற சம்பளத்துல அவனுக்கே கொடுக்கறதுக்கு. உங்களுக்கு நான் சமைக்கிறதுக்கு ஆள் வேணுமா? அதுவும் பெஸ்ட் பிரைஸ்ல வேணும், அவ்வளவுதானே? சமையல் மட்டும் இல்லப்பா, சமைக்கணும், துணி துவைக்கணும், சாமான் தொலைக்கணும், வீடு பெருக்கணும், இது எல்லாத்தையும் பண்ணணும்பா. ஆளுனால் ஒரே ஆளு எவ்வளவு சம்பளம் கொடுப்ப? ஏன்பா நான் வாங்குறது 5000, அதுல ஒரு 5000 நான் கொடுத்துட்றேன். 5000 ரூபாய்க்கு ஏன் வருவான் உனக்கு? சரி நான் ட்ரை பண்றேன். இங்க பாருங்க, பாத்ரூம்ல நீட்டா வச்சு நான் கூட்டின்னு வர ஆள்கிட்ட சொல்லிடுங்க. சொல்லிடுறேன். இந்த பாருப்பா, எனக்கு காத்தால 8:30 மணிக்கெல்லாம் சாப்பாடு கட்டிடணும். அதையும் சொல்லிடுறேன். என் துணியில நல்லா தொச்சு அயன் பண்ணணும். பண்ண சொல்றேன். கரண்ட் போச்சுன்னா எனக்கு தூக்கம் வராது, கும்மியும். அதனால எனக்கு வந்து விசிறி விடணும். ஏன் உனக்கு மட்டும் தான் விசிறணுமா? எனக்கு தான் விசிறணும். ஏய் அது அங்க சொல்லு, நான் தேவையானது மட்டும் தான் அங்க சொல்ல முடியும். ஏங்க எனக்கும் விசிறணுங்க. அப்படியே பண்ண சொல்றேன். சரி அட்வான்ஸ் கொடுங்க. என்னப்பா வேலைக்கு ஆள் வரல, அட்வான்ஸ் கேக்குற? ஹலோ, நீங்க சொல்ற வேலைக்கெல்லாம் முதல்ல காசை வச்சா தான் வருவாங்க, புரிஞ்சுக்குங்க. ஏய் இது பாரு, ஆள் வைக்கிறேன், அதுக்கு மேல இது நொட்டை அது நொட்டைன்னு எதுவும் சொல்லக்கூடாது. நான்லாம் எதுவும் சொல்ல மாட்டேன், முதல்ல காசை கொடு. ஏப்பா நல்லா ஆளா கூட்டணும் வாப்பா. அருமையான ஆளை கூட்டின்னு வரேன், உங்க வீட்டுக்கு ஏத்த பையனை கூட்டின்னு வரேன், கொடுங்க. ஏன்பா பையன் தான் கிடைப்பான, பொண்ணுலாம் கிடைக்காதா? யோ என்ன பொண்ணு கிடைச்சா கரெக்ட் பண்ணலாம் பாக்குறியா? அப்படியே விட்டுருவா. ஏன்பா பொண்ணு ஏதாவது கிடைக்கும்? பொண்ணு எத்தனை வந்தா புண்ணு தான் கிடைக்கும். அடிக்கிற அடியில எங்க ஓடுனே தெரியாது. பொண்ணுங்களுக்குன்னா ஆசைப்படாதண்ணா. இல்லப்பா என் பொண்டாட்டி தான் அன்பா பேச மாட்டா, அந்த பொண்ணுனா ஒரு 4 வார்த்தை அன்பா பேசல. ஆசையை பார்த்து அவங்க வீட்டுக்காரனுக்கு இப்படிதான் திமிர தெரிஞ்சிட்டு இருக்கான் மகன், அவ்வளவுதான் தெரிஞ்சுக்கோ. நீ ஒரு பையனை கூட்டிட்டு வாப்பா. சரி நீங்க காசு கொடுங்க முதல்ல. இந்தாப்பா இதுல 5000 இருக்குது, ஒரு நல்ல பையனா கூட்டணும் வாப்பா. நான் பாத்துக்கிறேன், ஒரு 1/2 hourல கூட்டின்னு வரேன். இவ தொல்லை இனிமேட்டு இல்ல, அழகா நிம்மதியா இனிமேட்டு சாப்பிடுவோம் பாரு. நான் கூட தான் அழகா நிம்மதியா சாப்பிடுவேன். போயா வா வா இரு, எப்ப பார்த்தாலும் கொல்ச்சிங்கற, உனக்கு சூனிய வச்சிரா. கரெக்டா மாப்பிள்ள வரானே, இவனை கோத்து விட்டுடலாமா? வாங்கி போட்டாலும் கொலிக்குது, பிஸ்கட் வாங்கி போட்டாலும் கொலிக்குது, என்ன பண்றதுனே தெரியலையா? நான் மாப்பிள்ள அங்க ஒரு நாய் கொலிச்சு நின்ச்சா? ஆமாண்டா, கடியத்துக்கு வந்துடா. என்னையும் தாண்டா கொலிச்சுச்சியா, நான் கழுதி கஷ்டம் வந்துட்டேனே. மௌன நீ அச்சை காண்டல் தாண்டா அது கடியத்துக்கு வந்துக்குது என்ன? சரி அதெல்லாம் விடு, அங்க பாரு. என்ன மாப்பிள்ள ரெண்டோ எளிய போனமே சண்டை போட்டுக்குதுங்க? ஆமா மாப்பிள்ள. சரி என்ன விஷயம் சொல்லு. அதுக்குதுல அந்த பொண்ணு. டேய் என்ன பொண்ணுன்றா? பொண்ணு தாண்டா மாப்பிள்ள, கண்ணியனுக்கு கொஞ்சம் மிஸ் தான் தெரியும், ஆனாலும் அது பொண்ணு இல்ல. பொண்ணு தாண்டா, இப்பதான் கல்யாணம் ஆகிக்குதுடா. ஆனா அவன் கூட அதுக்கு வாழ்றதுக்கே பிடிக்கல. என்னடா சொல்ற மாப்பிள்ள? ஆமாண்டா, இப்போ வந்து அந்த பொண்ணு அந்த ஆளை கைச்சு கட்ட போகுது. நீ போயிட்டு அவங்க வீட்டு வேலையெல்லாம் எடுத்து ஹெல்ப் பண்ணுன்னு வச்சுக்க, நீ அழகா உசார் பண்ணிடலாம்டா. டேய் அதுக்கு உசார் பண்ண சொல்ற, அது வேற ஒருத்த பொண்டாட்டிடா. இதுக்கு மேல நீ எங்க போய் பொண்ணு தேர்ந்து இருக்க போற? பேர் வாய்ப்புன்றது ஒரு வாட்டி தான் வரும், நீ பயன்படுத்திக்கோ. டேய் போடா, இவங்கிட்ட போய் வந்தேன் பாரு. மாப்பிள்ள யோசிச்சு பாரு, நீ கெட்டு போறதுக்கு நான் சொல்லுவேன்னா உன் நல்லதுக்கு தான் நான் சொல்றேன். என்னைக்கிடா என் நல்லதுக்காக பேசிக்கிறா? இந்த பக்கம் நாய் கட்டின்னு சொன்னியா நீ? உர்றா, மறந்துட்ட மாப்பிள்ள. நீ மறக்கல, இந்த பக்கம் நாய் வந்து என்ன கொதட்டும், அதை பார்த்து நீ சிரிக்கணும், அதானே உன் என்ன? மாப்பிள்ள அத விடு, இத நான் சொல்ற. எனக்கு வேணாம், போதுமா? அந்த வாய்ப்பை விட்டுடுற. ஏம்பா ஒரு பொண்ணுக்கு இது கல்யாணம் பண்ணிக்கிறியா? இப்படி காஞ்சி போய் கிடக்குறான். அங்க பேர் அதான் யாரும் பக்கத்துல கொண்டுறாங்க. அது அவங்க முன்னாள் வீட்டுக்காரு, அவனை கைச்சு கட்டு உன்னை கட்டிக்கு போறேன். நீ என்ன சொல்ற? நான் ஓகே, எப்ப கல்யாணம் சொல்லு. பாத்தியா மாப்பிள்ள, வாய்ப்பு கிடைக்காம எப்படி அழிஞ்சு நிக்கிறாங்க. உனக்கு கெச்ச வாய்ப்பை விட்ட, சரி விடு. நான் வந்து வாய்ப்பு விட்டோமா? ஆஹா விடக்கூடாது மாப்பிள்ள, நானே கட்டிக்கிட்டா. உண்மையா சொல்ற? உண்மையதான் சொல்றேன். அப்ப எனக்கு இருப்பா, அவன் ஓகே சொல்லிக்கிறான். அவன் வேணான்னு சொன்னோன்னு தான் நீ.
சும்மா போறோம்னு ஆசுக்காரி பூட்டி இல்லைன்னு சொன்னா எப்படியா? டேய் உன்னால மாப்பிள்ளைன்னு தான் சொன்னேன் போடா. என் வயிற்று சும்மா விடாதுடா. பாரு மாப்பிள்ள எப்படி வைத்தசல் பட்டுன்னு போறான். அவனுக்கு இதை பத்தி தெரியுது, உனக்கு தெரியல. சரி வா போய் பேசலாம். என்னடா தள்ள கை வச்சுன்னு உட்காந்துக்குதா? அவங்க அப்படித்தான் இருப்பாங்க. வா. ஹலோ, கூட்டின்னு வந்துட்டேன். நான் உட்காந்துக்கிறீங்க. இவன் தானே அது? நீ தானப்பா? மாப்பிள்ள அவங்க வீட்டுக்காரனே நீன்னு கேக்குறான். ஆமான்னு. ஆமா எனக்கு விசிறின மெயினா. டேய் விசிறு சொல்லுடா. அவ்வளவுதான் லக்கு அச்சிச்சு உனக்கு. பாருப்பா எல்லாம் சொல்லிட்டேல்ல, இவர் ரோதனா இனிமேட்டு என்னால் தாங்க முடியாது. நோ, இதுக்கப்புறம் நீ கவலையே பட தேவையில்ல. அதான் வந்துட்டான்ல, இதுக்கப்புறம் எல்லாத்தையும் இவனையே பாத்துக்குவான். இந்த பாருப்பா எனக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க கூடாது. நீ ஆச்சு அவளாச்சு. பாத்தியா? பாத்துட்ட மாப்பிள்ள. அப்புறம் என்ன, சந்தோஷமா இரு. சரி நான் வரட்டுமா? என்ன மாப்பிள்ள விட்டு போறா? மாப்பிள்ள கடிக்கு கூட வரலாம், சண்டைக்கு கூட வரலாம், பஞ்சாயத்து கூட வரலாம். இதுக்கெல்லாம் நான் கூட வரக்கூடாது மாப்பிள்ள. நான் வரட்டா? தம்பி கரெக்டா சொல்லுது. தம்பி போயிட்டு வா. பாத்துக்கண்ணா, என் மாப்பிள்ள நல்ல பையன். ஹலோ பாய். பாய் பாய். என் மாப்பிள்ளைய பத்திரமா பாத்துங்க. நான் பத்திரமா பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாம போங்க. நான் இப்பயே மேல கை வைக்குதா? நான் வேலைக்கு போறேன், சாப்பாடு ரெடி ஆயிடணும். கொஞ்ச நாளைக்கு இங்கே இருப்பான் பொழுது. ரெடி பண்ணிடுறேண்ணா. நான் துணியெல்லாம் கட்டி வச்சுக்கிறேன், துவைச்சிருண்ணா. இந்த கரம் முடிச்ச துணியா நான் துவைக்கணும். சரி கொஞ்ச நாள் தானே. இன்னைக்கு மீன் குழம்பு செய்யுங்க. எனக்கு மீன் குழம்புனா ரொம்ப உசுறு. மீன் குழம்பா? என்ன செய்ய தெரியும் மீன் குழம்பு செய்ய சொல்லுது? என்னப்பா எல்லாத்தையும் திரும்பி திரும்பி பேசினிக்கிற? எல்லாத்தையும் நீ தான் செய்யணும், எனக்கு தொல்லை கொடுக்க கூடாது. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேண்ணா. மாப்பிள்ள எல்லாத்தையும் சொல்லிட்டான். போய் முதல்ல பாத்ரூம் கிளீன் பண்ணு. பாத்ரூமா? பாத்ரூம் நேரத்துக்கு நான் கிளீன் பண்ணா? ஏன்பா இப்பதான் நான் போயிட்டு வந்தேன், நீ தான் கிளீன் பண்ணா. ஏண்டா துணி துவை சொன்னா பரவாயில்ல, சோறு செய்ய சொன்னா பரவாயில்ல, நீ பாத்ரூம் போயிட்டு வந்தாக்கா நான் கழுவணுமா? பின்ன ஏய் கழுவ மாட்டியா? நைட்ல கை கால் அமி ஒண்ணு எனக்கு விசிறி ஒண்ணும். இவன் எத்தனை நாள் இருப்பாங்க? காலையில போயிட்டு சாயந்தரம் வருவாரு. ஏய் அதை கேட்கல, என்னைக்கு இவன் எங்கிருந்து போவான்னு கேக்குறேன். ஏய் நான் ஏன்டா போனேன் என் வீட்டை விட்டு? என்ன லூசு போல பேசினுக்கிற? லூசு மேட் பேசிக்கிட்டா? ஏய் இதை நீ டைவர்ஸ் தான் பண்ண போற? ஏய் யாரா டைவர்ஸ் பண்றது? வீட்டு வேலை செய்யறதுக்கு கூப்பிட்டா நீ நான் டைவர்ஸ் கிவர்ஸ் எல்லாம் பேசிக்கிற? வீட்டு வேலை செய்யறதுக்கா? யாரு? நீ தான் சமைக்கணும், துணி துவைக்கணும், சாமான் தொலைக்கணும், விசிறலாம் ஒண்ணு அதெல்லாம் சொல்லி தானே அமிச்சா உங்ககிட்ட. என் துணி கூட நீ அயன் பண்ணி தரணும். அடங்கோயல போடுகால் நானோ சொல்லி ஏமாத்தி விட்டு போயிடுச்சு. என்னப்பா அந்த பக்கம் பார்த்து முன்னகுற வந்து செய்யி. இதான் செய்யறதுக்கு எவ்வளவு காசு வாங்கி போனா? அவனுக்கு 5000 ரூபாய் கொடுத்து அமிச்சேனா? போடுகால் 5000 ரூபாய் வாங்கி தான் கோத்து விட்டு போயிடுச்சா? டேய் டேய் நான் வீட்டு வேலை செய்யறதுக்குலாம் வரல. டேய்